நல்ல நேரம், பஞ்சாங்கம் மற்றும் ஆன்மீக தகவல்கள், ராசிபலன், சூரிய வழிபாடு. ஸ்ரீராமஜெயம். ஓம் சூரிய நாராயணாய நமக. நமது மகா மீடியா டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட நாள், இன்று நாம் என்ன செய்யலாம், எதை தவிர்க்க வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நாம் விரிவாக தினமும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று ஏப்ரல் 12 விசுவாவிசு வருடம் பங்குனி மாதம் 29ஆம் தேதிக்கான ஞாயிற்றுக்கிழமையான இன்று முழுமையான பஞ்சாங்கம், சுப நேரங்கள், சூரிய வழிபாடு, பாட்டி வைத்தியம் மற்றும் 12 ராசிகளுக்கான பலன்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். காணொளியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக இன்று பஞ்சாங்க அமைப்பை பார்ப்போம். திதி. இன்று இரவு 10:28 வரை தசமி திதி உள்ளது. அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்குகிறது. தசமி திதி சுபகாரியங்கள் செய்ய மிகவும் ஏற்ற திதியாகும். நட்சத்திரம். இன்று பகல் 12:33 வரை பெருமாளுக்கு உகந்த திருவோணம் நட்சத்திரம் உள்ளது. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் தொடங்குகிறது. யோகம். இன்று பகல் 12:33 வரை அமிர்த யோகம் உள்ளதால் நீங்கள் இன்று செய்ய நினைக்கும் மிக முக்கியமான சுப காரியங்கள் அனைத்தையும் மதியத்திற்கு முன்பாகவே செய்து முடிப்பது சிறப்பான பலனை தரும். பகல் 12:33க்கு பிறகு மரண யோகம் தொடங்குவதால் புதிய முயற்சிகளை மதியத்திற்கு மேல் தவிர்ப்பது நல்லது. இன்றைய சுப முகூர்த்த சிறப்புகளை காண்போம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான சுப முகூர்த்த நாளாகும். இன்று புதிய ஆயுதங்கள் மற்றும் கருவிகள் வாங்க, பழக, புனித யாத்திரை செல்ல, வார்ப்படங்கள் செய்ய மற்றும் திருமண சுப காரியங்கள் பேச மிகவும் சிறந்த நாளாகும். அடுத்ததாக தவிர்க்க வேண்டிய நேரங்களும் சுப நேரங்களும், அதாவது நல்ல நேரமும். எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கும் முன்பும் நாம் நல்ல நேரம் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை கவனத்தில் கொள்வது அவசியம். ராகு காலம் இன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கின்றது. இந்த நேரத்தை புதிய செயல்களை கண்டிப்பாக தவிர்க்கவும். யமகண்டம் இன்று பகல் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை இன்று பகல் 3 முதல் 4:30 மணி வரை. இந்த குளிகை நேரத்தில் சுபகாரியங்கள் செய்தால் அது மீண்டும் மீண்டும் பெருகும் என்பது ஐதீகம். அடுத்ததாக நல்ல நேரம். இன்று காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம் இருக்கின்றது. அதுபோல மதியம் 3 மணி முதல் 4 மணி வரையிலும் நல்ல நேரம் அமைந்துள்ளது. இன்றைய திசைகள், பயணங்களுக்கான வழிகாட்டுதல். இன்று மேற்கு திசை நோக்கி பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியாத காரணங்களால் மேற்கு திசை நோக்கி பயணம் செய்ய வேண்டியிருந்தால் சிறிதளவு வெல்லம் சாப்பிட்டு விட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டி சென்றால் காரியம் தடையின்றி சித்தியாகும். அடுத்ததாக சந்திராஷ்டமம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள். இன்று எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தெரியுமா? பகல் 12:33 வரை புனர்பூச நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு பூச நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் புதிய முடிவுகள் எடுப்பதையும் மற்றவர்களிடம் வாக்குவாதம் செய்வதையும் தவிர்த்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்று ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே சூரிய பகவானுக்கு
உரிய உகந்த நாளாகும். இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? காலை சூரிய உதயமான 6-5 மணிக்கு எழுந்து குளித்து முடித்துவிட்டு சூரிய பகவானை நோக்கி ஓம் சூர்யாய நமக என்று இந்த மந்திரத்தை உச்சரித்தவாறு வழிபாடு செய்யுங்கள். அறிவியல் மற்றும் ஆன்மீக ரீதியாக சூரிய நமஸ்காரம் செய்வதால் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். குறிப்பாக கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் தோல் வியாதிகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை. இன்றைய கோவில் பரிகாரம். நீண்ட நாட்களாக கோர்ட் வழக்கு போன்ற பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்களுக்கான சிறப்பு திருத்தலம் திருமால்பூர் மணிகண்டேஸ்வரர் கோவில். இந்த சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வழக்குகளில் நியாயமான வெற்றி கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். இன்றைய ஆன்மீக நிகழ்வுகள். இன்றைய முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளை பார்ப்போம். பாபநாசம். சிவபெருமான் சிறிய சப்பரத்திலும் இரவு சுவாமி வெட்டுங்குதிரை வாகனத்திலும் அம்பாள் காமதேனு வாகனத்திலும் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார்கள். திருவெள்ளரை ஸ்ரீ ஸ்வேததத்தாரிநாதர் கோவிலில் மற்றும் ஒழுகைமங்கலம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில்களில் பிரம்மாண்டமான ரதோற்சவம் அதாவது தேரோட்டம் நடைபெறுகிறது. கரிவலம் வந்த நல்லூர் ஸ்ரீ கங்காளநாதர் பிச்சாண்டவர் கோலத்தில் காட்சி தந்து அருள்பாலிப்பார். வாய்ப்பில் உள்ளவர்கள் அருகில் உள்ளவர்கள் இந்த ஆன்மீக நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இறை அருளை பெறுங்கள். அடுத்ததாக பாட்டி வைத்தியம். நமது பாரம்பரிய மருத்துவ முறையான பாட்டி வைத்தியத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது சளி மற்றும் இருமலுக்கான ஒரு எளிய தீர்வு. மாறி வரும் காலநிலையால் ஏற்படும் சளி, இருமல், தொண்டை கரகரப்பு நீங்க நன்கு கழுவிய துளசி இலையை பிழிந்து சாறு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த துளசி சாற்றுடன் சிறிதளவு தூய்மையான தேன் கலந்து காலை மாலை என இருவேளை குடித்து வந்தால் நெஞ்சில் கட்டியிருக்கும் சளி கரைந்து இருமல் முற்றிலும் குணமாகும். இது குழந்தைகளுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு நோய் எதிர்ப்பு மருந்தாகும். இன்றைய ராசி பலன்கள். அடுத்ததாக மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கான இன்றைய பலன்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத பண உறவு உண்டாகும். நீங்கள் கொடுத்த கடன்கள் வசூலாகும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ரிஷபம். இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாளாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுப செய்திகள் வந்து சேரும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களே கவனம் கொள்ளுங்கள். இன்று சந்திராஷ்டம் இருப்பதால் சாந்தமாக செயல்பட வேண்டியது அவசியம். கோபத்தை தவிர்த்து அமைதியாக வேலை பார்ப்பது நலம் தரும். கடகம். கடகராசிக்காரர்கள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டம் தொடங்குவதால் மனதில் ஒருவித குழப்பம் வரலாம். முக்கியமான முடிவுகள் இருப்பதை தள்ளி வைக்கவும் இறை வழிபாடு மன அமைதியை தரும். சிம்மம். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். வெற்றி நாளாக அமையும். நீண்ட நாட்களாக தடையாகியிருந்த வேலைகள் இன்று எளிதாக முடியும். கன்னி. உடல் நலத்தில் இருந்த சிறு சிறு உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒற்றுமை கூடும். இனிய நாள். துலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நன்மையில் முடியும். திருமணமானவர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும். மகிழ்ச்சியான நாள் இன்று. அடுத்ததாக விருச்சிகம். வியாபாரம் மற்றும் தொழில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தனுசு.
இன்று உங்கள் மனதில் ஒருவித ஆன்மீக அமைதி குடிகொள்ளும். குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள். மன நிறைவான நாள் இன்று. மகரம், உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் பெருமை மற்றும் மதிப்புகள் உயரும் நாளாகவே இது இருக்கும். கும்பம், தேவையற்ற சினம், அதாவது கோபம் வருவதை தவிர்க்க வேண்டும். பொறுமையை கடைபிடித்தால் பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். மீனம், மாணவர்கள் கல்வியில் சிறந்த தேர்ச்சி பெறுவார்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு இன்று அனுகூலமான நாளாக அமையும். நேயர்களே, இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம், சுப நேரங்கள் மற்றும் ராசி பலன்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் செய்யும் அனைத்து நற்காரியங்களும் வெற்றி பெற இறைவனை பிரார்த்திக்கின்றோம். வாழ்க வளமுடன் நலமுடன். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர்.